வணக்கம். இப்ப நாம இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் திருப்பாலைவனம் கிராமத்துல அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்க லோகாம்பிகா தேவி சமேத திருப்பாலீஸ்வரர் திருக்கோயில தான் நாம இருக்கோம். இந்த கோயிலோட தனி சிறப்பு என்னன்னா, நம்ம லிங்க திருமேனிய கருப்பு நிறத்துல பார்த்திருப்போம், மரகத லிங்கமாக பச்சை நிறத்துல பார்த்திருப்போம். ஆனா இந்த திருக்கோயில்ல அருள்பாலிக்கிற சிவன் மட்டும்தான் வெண்மை நிறத்துல காட்சி அளிக்கிறாரு. அதே போல இந்த திருக்கோயில் திருக்குளத்துல தவளைகள் வசிப்பதில்லை. இதுக்கு மிகப்பெரிய ஒரு புராண கதையே சொல்லப்படுது. அது என்னன்னா, ஒரு காலத்துல அமிர்தத்தை வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அமிர்தத்துக்கு முன்னாடி வெளிவந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டதுனால அவருக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அமிர்தத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தேவர்கள் எல்லோரும் அந்த அமிர்தத்தோட ஒரு பகுதியை சிவலிங்கமாக பிடித்து பாலை மரத்தின் அடியில பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தாங்க. அவரை வழிபட்டதுக்கு அப்புறமா அமிர்தத்தை உண்ட பிறகு அந்த திருக்குளத்துல தங்களுடைய கைகளை கழுவினாங்களாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட அசுரர்கள் அந்த திருக்குளத்துக்கு தவளைகள் ரூபத்துல வந்ததுனால அந்த திருக்குளத்துக்கு தவளைகள் வரக்கூடாது அப்படின்னு தேவர்கள் சாபமிட்டாங்களாம். அதனாலதான் இன்னைக்கும் இந்த திருக்குளத்துல தவளைகள் வசிப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதற்கப்புறம் தேவர்கள் அதாவது சிவனை வழிபட்டதுக்கு அப்புறம் பல காலங்களும் கடந்தது. அந்த லிங்கத்தை சுத்தி பாலை மரங்கள் சூழ்ந்து வளர்ந்ததாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு சோழ மன்னர் தன்னுடைய படைகளோட இந்த வழியா போய்கிட்டு இருக்கும் போது ஓய்வெடுப்பதற்காக அந்த இடத்துல தங்குனாரு. தன்னுடைய யானையையும் குதிரையையும் ஒரு குறிப்பிட்ட பாலை மரத்துல கட்டி வச்சுட்டு அவருடைய படைகளோட சேர்ந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ளாரியே அந்த யானைகளும் குதிரைகளும் மூர்ச்சையாகிடுச்சான். இதற்கான காரணம் என்ன? இந்த மரத்துல அப்படி என்ன சூட்சமம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மரத்தை வெட்ட சொன்னாராம் அந்த சோழ மன்னன். அப்படி மரத்தை வெட்டுப்படும் போது அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் தென்பட்டுதான். அந்த ஆயுதம் பட்ட தடத்தினால இன்னைக்கும் லிங்க திருமேனியில ஒரு வெட்டுப்பட்ட தழும்ப நம்மளால பார்க்க முடியும். அமிர்தத்தால ஆன லிங்கம் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கிற சோழ மன்னன் அவரோட படைகளோட சேர்ந்து இங்க அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு காலம் காலமா வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. அமிர்தத்தால ஆன லிங்கம் அப்படிங்கிறதுனால இவருக்கு அமிர்தேஸ்வரர், பால்வண்ணநாதர், பாலை மரத்தின் கீழிருந்து எடுக்கப்பட்டதுனால பாலீஸ்வரர் அப்படிங்கிற பேரும் வழங்கப்படுது. இங்க இருக்கிற அம்பாலோட பேரு லோகாம்பிகா தேவி. இங்கு வந்து வழிபட்டா அமிர்தத்தால ஆன லிங்கம் அப்படிங்கிறதுனால நமக்கு தீர்க்க ஆயுசும் நோயில்லாத வாழ்வும், நமக்கு என்னென்ன நியாயமான வேண்டுதல்கள் இருக்கோ அத்தனையும் நிறைவேறும் அப்படின்னு இங்குள்ள மக்களால நம்பப்படுது. நம்மளால முடிஞ்சா வாழ்க்கையில ஒரு முறையாவது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தை வந்து வழிபடுவோம். நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்.